நீங்கள் பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் க்ரோ ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அது உங்கள் மிஸ்டேக் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்பிளிட்டோட மிஸ்டேக் தான். ஆர்ம் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ண இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ட்ரெண்டிங்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்பிளிட்டு புஷ் புல் லெக் ஸ்பிளிட்டு தான். அப்போது அந்த ஸ்பிளிட்டை நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்ம ஒரு மேஜர் மசிலை ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் தான் ரெண்டாவது ட்ரெயின் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண மசில் குரூப்புக்கு எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிருக்கும். அதனால் நம்ம பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அங்கே தான் நமக்கு யூஸ் ஆகுது ஆன்டகனிஸ்ட் ஆர்ம் ஒர்க் அவுட். ஆன்டகனிஸ்ட் ஆர்ம் ஒர்க் அவுட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டேயில் ஆர்மை செப்பரேட்டாக ட்ரெயின் பண்ணுறோம். அந்த டேயில் நம்ம பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸை செப்பரேட்டாக ட்ரெயின் பண்ணாமல் சேர்ந்து ட்ரெயின் பண்ணுறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பைசெப்ஸ் ட்ரெயின் பண்ணுறோம், அந்த செட்டு முடிஞ்ச உடனே ரெஸ்ட் விடாமல் ட்ரைசெப்ஸ் ட்ரெயின் பண்ணுறோம். இதுதான் ஆர்ம் ஒர்க் அவுட் ஆன்டகனிஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்படி ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் டைம் குறையும், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், மைண்ட் மசில் கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் பம்பும் பெட்டராக தெரியும். இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி தரேன். அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சூப்பர் செட்டாக இன்க்ளைன் தம்பிள்களையும் ட்ரைசெப் புஷ் டவுனையும் 2 செட்டு ட்ரெயின் பண்ணுறோம். அப்புறம் ஸ்கல் க்ரஷஸும் ப்ரீச்சர் கர்ல்ஸும் சேர்த்து 2 செட் ட்ரெயின் பண்ணுறோம். ஃபைனலாக ஹேமர் கர்ல்ஸும் கேபிள் கிக் பேக்ஸும் ட்ரெயின் பண்ணிக்கோங்க 2 செட்டு. ஒவ்வொரு வேரியேஷன்லையும் 2வது செட் ட்ரெயின் பண்ணும்போது ஃபெயிலியர் ட்ரெயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 4 ஆர்ம் கூட ட்ரெயின் பண்ணிக்கலாம். மேலும் பல ஃபிட்னஸ் டிப்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.